என் பிறந்த நாள் கொண்டாட எனக்கு யாருமே இல்லாம இருந்த. இப்ப தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இத்தனை வருஷத்துல இல்லாத சந்தோஷம் என் உடம்பு முழுக்க பரவி நான் பறக்கிற உணர்வுல இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தவிக்கிற மாயா. கதிர், இப்ப நாங்க பெருசா என்னடா பண்ணிட்டோம்? என்னைக்குமே எப்பவுமே என் வாழ்க்கையில நான் பெருசா நினைக்கிறதே ரகுராம் மாமாவை தான். அவர் முன்னாடி அவர் குடும்பத்து முன்னாடி கேக் வெட்ட வச்சு, அவர் கையாலேயே ட்ரெஸ் கொடுக்க வச்சு, அவரும் அத்தையும் சேர்ந்து gift கொடுக்க வச்சு, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு சாதாரண நாளை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா மாத்திட்டேன். நான் உனக்கும் தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் நடந்து முடியற வரைக்கும் எப்படி நடக்க போகுதுன்னு டென்ஷன்லயே இருந்தேன். சொல்லி அடிச்ச கில்லி மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாயா சொல்லி அடிச்சிட்டா. ஏய் விடுங்கடா. அதை எப்படி விட முடியும்? பொண்டாட்டி பெருமையை சொல்றதை விட புருஷனுக்கு வேற என்ன சந்தோஷம் இருந்துட்டு போகுது? ஜீவா வயசுல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கேக் கட் பண்ண சொல்லி gift வாங்கி கொடுக்கலான்னு மாமா சொல்லும் போதே மாயா முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் அவனுக்கு மாமா கையாலே நடக்கணும்னு சொல்லி. அதுக்காக எவ்வளவு பிளான், ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருந்துச்சுடா. அதெல்லாம் விட நான் ஒரு விஷயம் சொல்றேன். என் செயின் பரிமாறும் போது வெளியே வந்துருச்சு. மாமா ஒரு செகண்ட் பார்த்துட்டாரு. அவர் மறுபடியும் பார்க்கறதுக்குள்ள மாயா டக்குன்னு என்னை கூப்பிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டா. இல்லைன்னா நான் தான் ஜீவான்னு மாமாக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா என்ன, மாமா சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. நீ கொஞ்சம் முன்னாடி சொன்னியே அப்படியே உடம்பெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு, அதே மாதிரி அவரும் ஃபீல் பண்ணிருப்பாருடா. ஆனா அந்த மாதிரி நடக்கிறது கதிருக்கு சந்தோஷமா இருக்காது. இவனுக்கு சில லட்சியங்கள்லாம் இருக்கு. அதுல அவன் ஜெயிச்ச பின்னாடிதான் இவன் தான் ஜீவான்னு தெரியும் போது மாமா இன்னும் சந்தோஷப்படுவாரு. செயின் விஷயத்துல கவனமா இருக்காது. இவ்வளவு சந்தோஷத்தையும் தனா கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன் பாத்தியா. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொல்ற மாதிரி நீதான் வாரிசுன்னு நம்ம குடும்பத்துக்கு சொல்ற டைம் ஒண்ணு வரும். அப்போ இந்த மாதிரி மறைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது.